ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு அப்ளிகேஷனை ரியல் டைமா டெப்ளாய் பண்றது. ஆக்சுவலா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மல்டி ஏஜென்ட் கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி லேங்கிராஃப் யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம். பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து மேலே ஐ ஐக்கன்ல தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம டெப்ளாய் பண்ணது வந்து லோக்கல் ஹோஸ்ட் நம்ம சிஸ்டத்திலே தான் இருந்தது. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் எப்படி நம்ம இதை ஃப்ரீயா டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது தான் ரெண்டர். நம்ம வந்து மல்டிபிள் கிளவுட் சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம், AWS, Azure அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பெய்டு ஃப்ரீ இன்ஸ்டன்சஸும் இருக்கு, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இப்போ சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூச்சர் ஆன்கோயிங் வீடியோஸ்ல வந்து எப்படி ரியல் டைமா கிளவுட்ல டெப்ளாய் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, பேசிக்கா இதுதான் ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்க ஃபாஸ்ட் API கஸ்டமர் சப்போர்ட் சேட் பாட். ஓகேங்களா, நீங்க இந்த render.com போனீங்கன்னா சைன்இன் கொடுங்க. சைன்இன் வித் கிட்டப் கொடுத்து உங்களுடைய கிட்டப் லிங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாங்கிறது பிகினர்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்து எப்படி கிட்டப்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றது அதை பார்த்துக்கோங்க. அதுவும் ஐ ஐக்கான்ல தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, கிட்டப் வச்சு லாகின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். ரெண்டர்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதுல வந்து நான் வந்து ஆட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன். இதுல வந்து வெப் சர்வீஸ், நம்ம ஃபாஸ்ட் ஏபிங்கிறதுனால வெப் சர்வீஸ். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி கிட்டப் வந்து லிங்க் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ரெப்போஸ் காட்டும். நீங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெப்போ சூஸ் பண்ண போறேன், லேங்கிராஃப் மல்டி இது. இல்லை நீங்க வந்து அந்த URL போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, நான் லேங்கிராஃப் மல்டி ஏஜென்ட் சேட் பாட் இதை போடுறேன். இது வந்து ப்ராஜெக்ட், இது வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஷனல், இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மெயின் பிரான்ச்ல இருக்கிற கோடை தான் டெப்ளாய் பண்ண போறோம். இந்த ரீஜன்ல தான் டெப்ளாய் ஆக போகுது. இந்த ரூட் டைரக்டரியிலே நம்ம டெப்ளாய் பண்ணுவோம், இது ஆப்ஷனல் தான். இப்போ மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் போறப்ப நம்ம வேற டைரக்டரியில இருந்து ரன் பண்ற மாதிரி இருந்தா அதுவும் போட்டுக்கலாம். இது டிஃபால்ட்டா பிப் நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றதுனால ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் தான் போடணும். அன்னைக்கு எப்படி நம்ம ரன் பண்ணியிருந்தோம்னா யுவிகான் இந்த இந்த கமெண்ட் தானே வச்சு ரன் பண்ணியிருந்தோம். சேம் ஏதாவது வேற டிஃப்ரெண்ட் போர்ட்ல ரன் பண்ணோம்னா -- போர்ட் கொடுத்து போர்ட் நம்பர்ஸ் மட்டும் மாத்திக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணுவோம், நம்ம ஃப்ரீயா பண்ண போறதுனால தான். 512 GB ரேம் நமக்கு தருவாங்க. நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம ஏஜென்ட்ஸை வந்து எக்ஸ்டர்னல் APIs தான் கால் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராசஸிங் போகிற தேவையில்லை. அது இல்லாமல் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம சும்மா ஒரு POCக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ நமக்கு இதே போதும். நம்ம வேற ப்ரொடக்ஷன் லெவலில் கொண்டு போகணும், நமக்கு நிறைய பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா ப்ரொஃபஷனல் யூஸுக்கு இது நம்ம அமௌண்ட் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம .envல வந்து நம்ம சீக்ரெட்ஸ் ஸ்டோர் பண்ணோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போம். ஆட் ஃப்ரம் .env நம்பரை போல வச்சிருப்போம். நான் நம்ம கீயை போடுறேன், நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இதை டெலிட் பண்ணிடுறோம் மேக்ஸிமம். ஸோ அதை நான் அப்படியே ஹைட் பண்ணாமல் போடுறேன். ஓகே, கீ ஆட் பண்ணியாச்சு, இதை டெலிட் பண்ணி விட்ருவோம். கீ ஆட் பண்ணிட்டோமா. சீக்ரெட்ஸ் ஃபைல்ஸ் நம்ம இப்போ சப்போஸ் ஏதாவது ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு ஏதாவது தனியாக API எழுதியிருந்தோம்னா இதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த் செக்குக்கு எதுவும் பண்ணலை, நம்ம ஒரே ஒரு UI பேஜ் தான் வச்சிருப்போம். யூஸ்வலாக எல்லாரும் ஹெல்த் செக்குக்கு வந்து ஒரு API மாரி இருப்பாங்க. இப்போ இந்த URL ஹிட் பண்ணா உங்களுக்கு வந்து சர்வர் இஸ் ரன்னிங் அந்த மாதிரி வேர்ஷன் அந்த மாதிரி கொடுக்கும். நான் வச்சிருக்கல, நீங்க வேணா மேபி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெப்ளாய்ட் ஆன் கமிட், நம்ம ஏதாவது கிட்ல கமிட் பண்ணோம்னா டெப்ளாய் ஆட்டோ டெப்ளாய் ஆகணும். அதெல்லாம் பண்ணுனா நம்ம DB மைக்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணோம்னா டெப்ளாய் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெப்ளாய் வெப் சர்வீசஸ் கொடுப்போம்.
ஓகே, டெப்ளாய் கொடுத்தோடனே பாருங்க, கிட்டப்லேருந்து க்ளோன் பண்ணிருச்சு நம்ம சேட்பாட் அந்த கோடை. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுது. ஓகே, இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுது. இதில் ஏதாவது உங்களுக்கு ரன் பண்ணுறதுல வந்து ஏதாவது எரர்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் வந்தால், ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, ரன்னிங் யூவிக்கான இந்த கமெண்ட் கொடுத்தோம்ல, அது ரன் ஆகிடுச்சு, டெப்ளாய் ஆகிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இதில் செட்டிங்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். லாக்ஸ் பார்க்கணுன்னா இது லாஸ்ட் ஹவர், லைவ் டெயில்னா கடைசியாக லைவாக ஓடுற லாக்ஸ் அப்படியே வரும். லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி கஷ்டமாக எப்போ லாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அது வேணுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரிக்ஸு நம்மளது எவ்வளோ பேர் ஹிட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எவ்வளோ மெட்ரிக்ஸு, எவ்வளோ மெமரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சிபி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே செக் அவுட் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது மாத்திரம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பார்ப்போம். நம்ம இந்த லைவ் டெயில் கொடுப்போம். ஓகே, மீன்வைல் நமக்கு எவ்வளோ பில்லிங் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துருவோம். நமக்கு வந்து 750 ஹார்ஸ் ஃப்ரீ ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நேரம் அது ரன் ஆகும். 2 டொமைன் வரைக்கும் இன்னும் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. இன்க்ளூடட் பேண்ட்வித் வந்து 5 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 25 சர்வீஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். பைப்லைன் லிமிட்ஸ் வந்து 500 மினிட்ஸ் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அப்கிரேட் பண்ணணுமோ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம பேக் டு டெப்ளாய் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஓகே, டெப்ளாய் ஆயிடுச்சு. பார்ப்போம். லைவ்டுன்னு வந்துருச்சு. ஓகே, காப்பி பண்ணிப்போம், லிங்கை போடுவோம். வா, டெப்ளாய் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 30 seconds நம்ம அன்னைக்கு பார்த்தது தான். What are my orders? ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு ஸ்டார்ட் வந்து ஆகாமல் இருக்கணும்னா, இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா கோல்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, டைமர் பாட்டுன்னு. அதில் வந்து நீங்கள் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் நியூ கொடுத்துட்டு உங்கள் யூஆர்எல் கொடுத்துட்டு கிரியேட் மானிட்டர் கொடுத்துட்டிங்கன்னா, நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். கோமிட்டிஸ் டேஷ்போர்ட் கொடுக்குறேன். 5 மினிட்ஸுக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது வராது, டிலே வராது. ஓகே கைஸ், இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ரெண்டரை வச்சு டெப்ளாய் பண்ணோம். See you guys in the next video. Subscribe for more videos like this.